கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். ஏன்? அங்கே கவனன்ட் ஏற்படல, ஒப்பந்தம் ஏற்படல. இன்னும் சொல்ல போனா நம்முடைய பாஷையில இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படவில்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படலன்னா சாத்தான் ஜெயிச்சிடுவான், அழிச்சிடுவான். அதனால என்ன செய்யறா? தான் புருஷனை அவர் நேசிச்சதுனால, புருஷன் மேல அன்பு இருந்ததுனால, புருஷனை இழக்க விரும்பாததுனால, ஏவாளை இழக்க விரும்பாத ஆதாமை போல சிப்போரால் மோசே இழக்க விடாம தன் மகனுடைய நுனித்தோலை வெட்டி காலில் எறிஞ்சா. நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அந்த இரத்தம் சிந்தன் பட்ட போது அவன் ஜீவன் தப்பிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால உங்க கணவன் பிழைக்கணும், உங்க ஜபத்தினால உங்க கணவன் மாறணும், உங்க ஜபத்தினாலே கணவனுடைய இருதயம் அன்பினால் நிரம்பணும். உங்கள் பக்தி மெய்யான பக்தியா இருந்துச்சுன்னா உங்க கணவன் நிச்சயமா மாறுவாரு. நீங்க சும்மா ஷோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நிச்சயமா அவர் மாற மாட்டாரு. பக்தி உள்ளவள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? புருஷன் மேலையும் பக்தி இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகோதரிகள் மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. பக்தி என்பது தேவன் பேரில் மாத்திரமல்ல, புருஷன் மேலும் பக்தி இருக்கணும். இன்றைக்கு யாராயிலும் இதுவரையிலும் அலட்சியமா இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. உன் புருஷனை நீ அலட்சியம் பண்ணா மனம் திரும்பு. சிலதை திருத்த முடியாதது வேற, உண்மையை ஒத்துக்கணும்ல. சிலது எப்போதும் என்ன செஞ்சாலும் அதுக்கு புரியாது. எவ்வளவு இழந்தாலும் எவ்வளவு நேசித்தாலும் அதை இழிவா நினைக்கும். அது எப்போதும் வாழை சுருட்டிக்கிட்டு அங்க போய் அதை செய்யறதுக்கு தான் அலையும். எப்போதும் மதுவிலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீ எவ்வளவு நேசம் பாராட்டினாலும் அவனை திருத்த முடியாது. அவனுக்கு உங்களை விட மதுதான் பிடிக்கும். அப்படிப்பட்டவன் என்ன செய்வீங்க? அதை போல உலகத்துல அநேக வீடுகளுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். அதை நான் சொல்லவில்லை. உனக்கு கிடைத்தத, ஆண்டவர் தந்தத, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுக்கு முன்ன நீங்க வாழ்ந்த சந்தோஷம் கூட கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா நீ சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லை, தன் மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்ளவில்லை, தன் புருஷனை நேசிக்க கற்றுக்கொள்ளவில்லை. புருஷனுடைய வாழ்வுக்காக பிரயாசப்பட்ட சிப்போர்களாக இரு. மனைவியினுடைய மீட்புக்காக பாவியாக மாறின ஆதாமை போல நீ இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.